ம். ஹலோ காய்ஸ். ஹலோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியோட பார்ட் 2. ஓகே, பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கிராஃபை கொடுத்தா அது கண்டினியூஸா இல்லை டிஸ்கண்டினியூஸான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லிமிட்ஸ். பிகாஸ் பார்ட் 2க்கு அது பேசிக்ஸ் நான் டீச் பண்ணேன். லிமிட்ஸ். ஓகே, நீங்கள் லிமிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், சரியா? கீழே ஷேர் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சி, கண்டினியூட்டி பார்ட் 2. இது வந்து பார்ட் 1 விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது லென்த் வைஸ். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங், மீன்ஸ் இல்லஸ்ட்ரேஷன். ஓகேவா? லிமிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஓகே, இது வந்து ஈஸி, சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங், சரியா? கண்டினியூட்டி வந்து ஸ்கோரிங் சாப்டர். லைக் வந்து எம்சிக்குள்ள கேட்பாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸ்கோரிங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக்சரோட ஃப்ளோ நம்ம பார்க்கலாம். இந்த லெக்சர் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக்சரில் மொத்தம் கொஷின்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருப்பேன். உங்கள் கொஷின் பேப்பரில் கண்டினியூட்டிலேருந்து ஒரு கொஷின் வருது, 1 மார்க் இல்லாமல் சொல்கிறேன். ஓகே, யூ கேன் இன்க்ளூட் 1 மார்க் ஆல்சோ, பட் ஸ்டில். ஓகே, 3 டைப்ஸில் இருக்கும். ஸோ 3 டைப்ஸ் மேஜராக பார்ட் 1லேருந்து கேட்கலாம் ஜென்ரலாக. அப்படி இல்லைன்னா இப்போ நான் கொடுக்க போகிற 3 டைப்ஸ். ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் மீன்ஸ் மாடல்ஸ். இதில் இருந்தால் கொஷின் வரப்போகுது. அதில் டைப் 2 வந்து மோர் இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஈவன் 5 டேஸ்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணாதீங்க. என்சிஆர்டி வந்து ஜஸ்ட் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, என்சிஆர்டிலேருந்து கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். என்னோட நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நோட்ஸ், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, கன்சைஸாக வச்சுப்பேன். லைக் நிறைய ரேண்டமாக கொஷின் சால்வ் பண்ண மாட்டேன். புரியுதா? கொஷின் சால்விங் சொல்லிட்டு தனியாக செஷன் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். மஸ்ட் டூ கொஷின் சொல்லிட்டு நம்ம போக போக சால்வ் பண்ணுவோம். அதுலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கொஷின்லாம் நம்ம செப்பரேட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். கரெக்ட், என்சிஆர்டியில் அப்ளை பண்ணணும். என்சிஆர்டி கொஷின்ஸில். ஸோ அதுக்கு என்னோட நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மெட்டீரியல். என் நோட்ஸில் தியரி பட்டிருக்கோம், தியரி கொஷின் பக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் தான் எடுத்திருப்பேன். ஓகே, என்சிஆர்டி கொஷின் சால்வ் பண்ணியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருப்பேன், அதுவும் என்சிஆர்டிலேருந்து தான். ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளீட் தியரி படிக்கிறீங்க, என்சிஆர்டியும் என் கூட சால்வ் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்சிஆர்டி சால்வ் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்கு போகிறோம். ஓகே, இதுதான் இன்ட்ரோ. ஸோ இப்போ நம்ம கண்டினியூட்டி சால்வ் பண்ண போகலாம். டைப் 1. டைப் 1 என்ன அப்படின்னா, நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் லெக்சரில். இப்போ டைப் 1 எந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சிம்பிள். ஓகேவா? பேரை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு மேத்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் மீனிங் பார்த்தா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எஃப். அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் ஜி, அதுவும் பார்த்தா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை நான் ஆட் பண்ணாலும் சரி, சப்ராக்ட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை அண்ட் டிவைட்
இந்த 4 ஆப்ரேஷன் பண்ணாலுமே அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ரிசல்ட் பண்ணும். புரியுதா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா f பிளஸ் g இருக்குல்ல, f வந்து கண்டினியூஸ், g வந்து கண்டினியூஸ். ஸோ அதோட சம் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதான் அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ். அதே மாதிரி f மைனஸ் g இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எனி ஆப்ரேஷன் இன் பிட்வீன் அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். f இன்டு g கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ வரப்போ தான் இம்பார்ட்டன்ட் f பை g. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். புரியுதா? ஏன்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்குது, இல்லை ரேஷனல் ஃபார்மில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. புரியுதா? டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா அந்த டேர்ம் வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். புரியுதா? அதனால தான் டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பேசிக்கலி இதுதான் லா. அது சிம்பிள். 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், அதுக்குள்ளே என்ன பண்ணாலும் சரி அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ஈல் பண்ணும். இதுதான் ஆன்சர். புரியுதா? மீன்ஸ் இதுதான் ரிசல்ட். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஓகே, லைக் y equal to x cube plus 2x square 4x plus 5 plus 5 plus mod x plus cos x. சரியா? plus cos x இங்க வேணாம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் அது வந்து என்னது? பாலினாமியல் ஃபங்க்ஷன். கரெக்ட்? ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ். கரெக்ட்? அதே மாதிரி இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஃபங்க்ஷன், மாடுலஸ் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஸோ 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் எனக்கு என்னவா இருக்கும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? தேர்ஃபோர் இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, எக்ஸ் கியூப் plus 2x square plus 4x plus 5 plus mod x is continuous on real numbers. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பாருங்க. ஓகே, நம்ம என்சிஆர்டி கொஸ்டின் எடுக்கலாம். ஓகே, என்சிஆர்டி கொஸ்டின், என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் 5.1 எடுத்துக்கோங்க. 5.1 அதில் கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20. ஓகே, கொஸ்டின் நம்பர் 20 நான் சால்வ் பண்ணுறேன். 21 வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 20 என்ன அப்படின்னா, f of x equal to x square minus sin x plus 5, x square minus sin x plus 5 at x equal to pi. ஸோ இந்த பாயிண்ட் at x equal to piல f of x வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸான்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கேயும் அதே ஐடியா தான். சி, இப்போ இந்த x square plus 5 இருக்குல்ல, x square plus 5 அதை நான் வந்து ஒரு டேர்மாக எழுதுறேன். x square plus 5 minus sin x தனி டேர்மாக எழுதுறேன். x square plus 5 வந்து பாலினாமியல் தானே, ஒரு குவாட்ராட்டிக். கரெக்ட்? ஸோ அது வந்து பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கரெக்டா? கண்டினியூஸ். sin x வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர். இப்போ ரெண்டுமே கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர், அதை ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அக்கார்டிங் டு அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன சொல்லலாம்?
continuous function minus continuous function is always a continuous function. Correct? So, continuous on real numbers. Complete real numbers அது continuous. அப்போ கண்டிப்பா x equal to pi எப்படி இருக்கணும் அது? x square minus sin x plus 5 is a continuous function at x equal to pi. இப்படிதான் நீங்க ஆன்சர் எழுதணும். புரியுதா? ஓகே. உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ஜஸ்ட் செகண்ட். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா என்சிஆர்டி இருக்குல்ல, கொஷின் நம்பர் 21 நீங்கள் சால்வ் பண்ணுங்க. என்சிஆர்டி 21. தென் இங்கே ஒரு கொஷின் இருக்கு, ஓகேவா? அதுவும் என்சிஆர்டி கொஷின் தான், அதை நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே. என்சிஆர்டி கொஷின் நம்பர் 34 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to modulus of x minus modulus of x plus 1. Find all the points of discontinuity of a function f of x equal to mod x minus mod of x plus 1. இதான் பார்த்தீங்கன்னா கொஷின். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாருங்க, mod x. கரெக்டா? mod x வந்து எப்படி இருக்கும்? கண்டினியூஸ். கரெக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ரியல் நம்பர். ஓகே. இதே மாதிரி மாட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன், அதாவது மாடுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஓகேவா? அது ஆக்சுவலாக மாட் மாதிரி தான். ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ஓகே, தெரிஞ்சுக்கோங்க இதை. மாட் எக்ஸ்னா எப்படி இருக்கும்? வி ஷேப்ல இருக்கும். கரெக்ட்? அதே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு -1 கிடைக்குதா? -1 சொல்லிட்டு -1 அப்படின்னா இங்க எங்கே இருக்கும்? ஸோ -1ல வி ஷேப் வரையணும். புரியுதா? ஓகே. இப்போ லெட்ஸ் சே சப்போஸ் மாட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா உள்ள கட்டாம ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ வருமா? பிளஸ் ஏ. ஸோ அபவுட் பிளஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் வரையணும். புரியுதா? இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ பேசிக்கலி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். கரெக்ட்? continuous function on real numbers. ஓகே. இப்போ ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நான் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? அக்கார்டிங் டு algebra of continuous function, f of x is continuous function. ஓகே. புரியுதா? அப்போ therefore no points of discontinuity. no points of discontinuity. உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். லைக் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.1ல 21 ஐ திங்க் ஸோ. ஆமாம். sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ், sin x மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று இருக்குது, ஐ திங்க் 18 நினைக்கிறேன், தெரியல எனக்கு கரெக்டாக. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சு தானே? ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா டைப் 1. ஓகே. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், அதை ஆட் சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம கண்டினியூஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்ரா, என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆன்சர் எழுதணும், எப்படி பேப்பரில் ஆன்சர் அட்டன் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? பிகாஸ் நான் அதுக்கு ஒரு தனி லெக்சர் நான் மேக் பண்ணுறேன். ஒரு கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் செட் எடுத்து நான் வந்து சிபிஎஸ்சி போர்டு அகைன் எழுதுனா நான் எப்படி ஆன்சர் எழுதுவேன், ஓகே, லைக் டாப்பர்ஸ் பேப்பர், அதை நான் உங்களுக்கு லைவாக எழுதி காட்டுறேன். ஓகே. நீங்கள் ஏன் சொல்லுங்கள், வேறு என்ன சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ப்ரீ போர்ட் டைமில் சொல்லுங்கனாலும் ஓகே, நான் ப்ரீ போர்ட் டைமில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஜஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம கான்செப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப் 2. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
type 2. ஓகே, see நான் எழுதுறது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த டைப் 2 போர்ஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த சாப்டர், ஹோல் கண்டினியூட்டி சாப்டரில் இந்த டைப் 2 இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா, இங்கே இருந்தால் ஆல்மோஸ்ட் போர்டு எக்ஸாம் ஓகே 99% வந்து கொஸ்டின் எடுக்கும் வெளியே. ஓகே, போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கம் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸ்டார் டாபிக் இது. ஓகேவா, இந்த டைப் 2 மட்டும் பர்டிகுலராக. அல்ஜிப்ரா கூட அவ்வளோ, அல்ஜிப்ரா ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அது கூட அவ்வளோ கிடையாது. ஓகே, போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இங்கிருந்தா வரும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லிமிட்ஸ் படிச்சோம்ல பார்ட் 1ல், அதை நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்த லிமிட்ஸை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம் டைப் 2ல், எதுவும் புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது. ஓகே, எதுவும் புதுசாக கற்றுக்க போகிறது இல்லைடா, ஃபுல்லாக அப்ளை மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் சம் என்சிஆர்டி கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். லைக் எக்ஸசைஸ் 5.1ல் கொஸ்டின் நம்பர் 28. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6 சால்வ் பண்ணலாம், பேசிக்லேருந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நீங்கள் ப்ரீவியஸ் புக் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதனால தான் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் இங்கே தான் வரப்போகுது, எக்ஸப்ட் ஓகே எம்சி கொஸ்டின் இங்கே தான் மோஸ்ட்டாக வரும். ஓகே ஃபைன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 3 2x - 3 when x less than or equal to 2 when x greater than 2. ஓகே, ஒரு சிம்பிள் கொஷின். இங்கே எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான் லிமிட்ஸ் கான்செப்டை. இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு சொல்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a plus f of x equal to limit extending to a minus left hand limit இது f of x equal to f of a. புரியுதா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்தது. கம்ப்ளீட் கண்டினியூட்டி சாப்டர்ல நம்ம இதுதான் பார்த்தீங்கன்னா கோர் ஐடியா. இந்த ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். இங்கே ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எந்த பாயிண்ட்லன்னு கேட்கல. கரெக்ட், கண்டினியூட்டி எந்த பாயிண்ட்ல செக் பண்ணணும் இவங்க சொல்லவே இல்லை. கரெக்டா, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், function definition changes around 2. correct. இந்த f of x function வந்து பார்த்தீங்கன்னா x equal to 2 இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல இங்க பாருங்க x equal to 2 இருக்கு. கலரை மாத்திக்கிறேன். x equal to 2 இருக்கா, 2x plus 3, x less than or equal to 2ல, x greater than 2ல வந்து 2x minus 3. ஸோ at x equal to 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. கரெக்டா, ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, செக் த கண்டினியூட்டி ஆஃப் f of x at x equal to 2ன்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின்ல கொடுக்கலனாலுமே உங்களுக்கு தெரியணும் எங்கெல்லாம் பிரேக் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம செக் பண்ணோம். இங்க 2ல பிரேக் ஆகுது, ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுது இல்லை, அதனால நான் சொல்றேன் அப்படி. ஓகே, அப்போ at x equal to 2 இதான் கண்டிஷன். ஸோ at x equal to 2ல தான் நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். எல்லாத்தையுமே இதுதான், ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், f of a, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது, லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a plus f of h, f of x equal to லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a plus என்னது, a விட கொஞ்சம் அதிகம்,
அப்போனா எக்ஸ் வந்து எதை டென் பண்ணுது? ஏ ப்ளஸ் ஹெச். ஹெச் வந்து ரொம்ப ஜீரோ, ஜீரோ ஆல்மோஸ்ட் ஜீரோ, ஆனால் ஜீரோ கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? இங்கே பாருங்க, இதுதான் முக்கியம். நான் இங்கே ஏ ப்ளஸ் ஹெச்னு எழுதிருக்கேன். இங்கே நான் ஏ ப்ளஸ் ஹெச்னு எழுதியிருக்கேன். கரெக்டா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். 1 minute guys, 1 minute. இங்க பாருங்க, நோட் பண்ணுங்க. இங்க வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 2 பிளஸ் தானே, அரௌண்ட் 2 தான் நம்ம செக் பண்றோம். ஸோ 2 பிளஸ் ஹெச் நான் ஃபார்முலா எழுதுற மாதிரி எழுதிட்டேன், மாத்திக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நம்ம கான்செப்ட் போகலாம். இங்க பாருங்க, 2 பிளஸ் ஹெச்னா என்னது? 2 விட ஜஸ்ட் ஹெச் வந்து என்னது? ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஜீரோ பிளஸ் 0.0000 இன்ஃபைனைட் ஜீரோஸ்க்கு அப்புறம் 1 வரும். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர். கரெக்ட். அதாவது 2 பிளஸ் ஹெச்னா 2 விட கிரேட்டர். கரெக்டா? கிரேட்டர் தென் 2. கரெக்ட். புரியுதா? கிரேட்டர் தென் 2 அப்படின்னா எந்த கேஸ்ல வரும்? 2x மைனஸ் 3 2x மைனஸ் 3 தானே, எக்ஸ் கிரேட்டர் தென் 2ல. ஸோ அந்த வேல்யூ நம்ம எழுதணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 2x மைனஸ் 3. ஏன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 2ல இருக்கு, அதனால இந்த இது நம்ம எழுதுறோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு 2 பிளஸ் ஹெச்னு டேரெக்டாக போட்டுங்க. 2 பிளஸ் ஹெச்னு லிமிட் 2 இன்டூ எக்ஸ் வந்து 2 பிளஸ் ஹெச் மைனஸ் 3. இப்போ நோட் பண்ணுங்க, இங்கே ஹெச் மட்டும்தான் இருக்கு. ஹெச் என்னது? டெண்டிங் டு 0. அதை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே. இப்போ லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 பிளஸ் 2h மைனஸ் 3. இப்போ ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 2 இன்டூ 0 என்னது? 0 மைனஸ் 3. 4 மைனஸ் 3 ஓட வேல்யூ என்னது? 1. ஓகே, அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல என்னது? லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 2 மைனஸ். கரெக்ட். 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 2 மைனஸ் ஹெச். கரெக்டா? ஹெச் வந்து அதே தான், டெண்டிங் டு 0, ஆனால் 0 கிடையாது. டூ மைனஸ் ஹெச் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் என்ன நமக்கு தெரியணும். 2 மைனஸ் ஹெச்னா 2 விட ஜஸ்ட் லோ. கரெக்டா? 2 விட கம்மி நம்பர் தான். கரெக்டா நான் சொல்றது? 2 மைனஸ் ஹெச் வந்து 2 விட கம்மி. கரெக்டா? லாஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்ல 2 பிளஸ் ஹெச் இருந்துச்சு, 2 விட கொஞ்சம் கிரேட்டர், அதெல்லாம் கிரேட்டர் தென் 2ன்னு சொன்னோம். ஓகே, இப்போ நான் ப்ரீவியஸ் பேஜுக்கு போகிறேன் பாருங்க. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸ் லெஸ் தேன் 2ல இப்போ என்ன கண்டிஷன்? 2x plus 3 தானே ஃபங்க்ஷன், அதை நம்ம எழுதணும். 2x plus 3. இப்போ எக்ஸுக்கு 2 மைனஸ் ஹெச்னு போடுங்க. 2 இன்டூ 2 மைனஸ் ஹெச் பிளஸ் 3. h tending to 0. Limit h tending to 0. 2 into 2 4 minus 2h plus 3. Okay. So limit நீங்க h இங்க 0 இருக்குல்ல, திரும்ப எழுத தேவையில்ல. ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 plus 3 7. 7 minus 2h. ஹெச்சுக்கு 0 போட்டா 4 plus 3 7 மட்டும் தான் ஆன்சர் வரும். புரியுதா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது? 7. ரைட் ஹேண்ட் லிமிட் 1. ஸோ ரெண்டு ஈக்குவலா? அன்ஈக்குவல். ஸோ நீங்கள் எழுதணும், லைக் என்ன எழுதணும்னா left hand limit is not equal to right hand limit. புரியுதா? left hand limit is not equal to right hand limit, so that f of x is
டிஸ்கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. புரியுதா? ஸோ என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு தெரியும் 2வா 3ஆன்னு சொல்லிட்டு எங்கே வந்து ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுதோ அந்த அந்த பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சப்ஸ்டிட் பண்ணணும். பிகாஸ் இந்த இடத்துல 2x + 3க்கு பதிலாக 2x - 3 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்திருக்கும் தானே. அதனால் அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பார்த்து பார்த்து சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்டர். ஓகே ஓகே, இப்போ பாருங்க இன்னொரு கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் என்சிஆர்டி தான். என்சிஆர்டி 7 தான். ஓகே, என்சிஆர்டி 5.1ல கொஸ்டின் 7. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா f of x equal to எதை கவனிங்க. ஓகே, ஒழுங்காக கவனிக்கணும். f of x equal to mod x plus 3 when x is less than -3. கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. x less than or equal to -3. ஓகே, அதே மாதிரி -2x 6x plus 2 -3 plus 3 x greater than or equal to 3. ஓகே, இதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எதுவுமே கொடுக்கல, செக் த கண்டினியூட்டி, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எதுவுமே கொடுக்கலாம். இங்கே பாருங்க -3 இந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி +3ல வந்து ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது. கரெக்ட். ஸோ அப்போ நம்ம 2 பாயிண்ட்ல செக் பண்ணணும். கரெக்டா? at x equal to -3 and x equal to +3 இந்த 2 பாயிண்ட்லையுமே நம்ம வந்து செக் பண்ணணும் கண்டினியூட்டி. ஓகேவா? ஸோ கேஸ் நம்பர் 1 எடுத்துக்கலாம். at x equal to -3. ஓகேவா? ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. ஓகே, லிமிட் x tending to -3 plus f of x. ஸோ -3 ப்ளஸ்னா என்னது, -3 விட கொஞ்சம் அதிகம். கரெக்டா? -3 விட கொஞ்சம் அதிகம். ஸோ -3 விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னா -3 + hன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னது, இங்கே பாருங்க செகண்ட் கேட்டகரியில் பாருங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் -3. புரியுதா? இங்கே வந்து -3 + h வந்து கிரேட்டர் தேன் -3 தானே. ஸோ -2xக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, -2x. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்னது, லிமிட் h tending to 0, x வந்து -3 + h, -2 into -3 + h. இப்போ hக்கு நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, -2 into -3 + 0, -3 + 0 என்னது, -3 தானே. ஸோ -2 into -3 + 6. இதுதான் பார்த்தா ரைட் ஹேண்ட் லிமிட். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா லிமிட் x tending to -3 மைனஸ். புரியுதா? -3 மைனஸ்னா லெஃப்ட் சைடு. இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும். நீங்க பாருங்க, -3 விட கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி தானே, பிகாஸ் எக்ஸ் வந்து லெஸ் தேன் -3. புரியுதா? அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், mod x வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0 தானே. mod x நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா +x when x is greater than or equal to 0, -x when x is less than 0. சரியா? x நெகட்டிவாக இருக்கப்போ நம்ம நெகட்டிவோட மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவாக மாற்றுவோம். புரியுதா? இப்போ x லெஸ் தேன் -3னா ஆல்ரெடி லெஸ் தேன் 0 தான், நெகட்டிவ் நம்பர்ஸ் தான். கரெக்ட். அப்போ mod of x என்ன வரும், -x வருமா? அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே,
எக்ஸ் லெஸ் தேன் -3 இருக்கு. அப்போ mod x வந்து -x + 3ன்னு இருக்கும். புரியுதா? ஓகே, அப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னது? -x + 3. ஓகே, அப்போ லிமிட் x டெண்டிங் டு -3 -h, மைனஸ்லேருந்து சின்ன வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறேன், அது -x + 3. இப்போ எக்ஸுக்கு -3 -h சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. லிமிட் h டெண்டிங் டு 0, x டெண்டிங் டு -3 -h. இப்போ மைனஸ் ஆஃப் x இருக்க இடத்துல -3 -h போட்டு +3 போடணும். லிமிட் h டெண்டிங் டு 0. இப்போ மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 3 + h + 3. இப்போ ஹெச்சுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 + 3 6 வருதா? ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 6 தான் வந்துச்சு, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 6 தான் வந்துச்சு. கரெக்ட்? செக் பண்ணுங்க, 6 தானே வந்திருக்கு. இப்போ f(a) செக் பண்ணலாம். லாஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் எழுதுறேன். f(a) f of -3 at x = -3 தானே? -3 இங்க பாருங்க, x less than or equal to -3. அப்ப x equal to -3ல வந்து -x + 3 தானே ஃபங்க்ஷன். புரியுதா? x equal to -3ல -x + 3. -x + 3. x ஓட வேல்யூ என்னது? -3 தானே? ஸோ minus into -3 + 3. minus into minus +3, 3 + 3 6. புரியுதா? therefore right hand limit equal to left hand limit equal to f of -3. அப்போ மூணுமே satisfy ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்லலாம்? continuously சொல்லலாமா? therefore f of x is continuous. எங்க continuous அப்படின்னா continuous at x equal to -3. ஓகேவா? இப்போ இதே மாதிரி at x equal to +3ல நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இதுதான் உங்க ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்கில் ப்ராக்டிஸ் சைட் பை சைட் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் எல்லாமே நானே சால்வ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, x equal to +3, அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் 8. ஓகேவா? எக்ஸசைஸ் 5.1 தான். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னா f of x equal to mod x by x when x not equal to 0, 0 when x equal to 0. சரி, நான் கிளியராக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா mod x வந்து plus x when x is greater than or equal to 0, minus x when x is less than 0. புரியுதா? இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. இப்போ x not equal to 0 அப்படின்னா நான் வந்து ஃபங்க்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்குது, நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது. 0 வரப்போ 0 வேல்யூ வரும். கரெக்ட்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டேர்ம்ஸாக பிரிக்கிறேன். f of x equal to x greater than 0. ஃபர்ஸ்ட் வந்து x greater than 0. x greater than 0 என்ன வரும்? mod x வந்து plus x வருமா? plus x by x. செகண்ட் கேஸ் x வந்து less than x equal to 0 வச்சுக்கலாம். x equal to 0ல வந்து 0. நெக்ஸ்ட் x less than 0. x less than 0ல என்ன வரும்? minus x. mod x வந்து minus x by x. புரியுதா? இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா -1 கிடைக்கும். ஸோ பேசிக்கலி என்ன? x less than 0ல -1, x equal to 0ல 0, x greater than 0ல 1. இது நீங்கள் கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணீங்க அப்படின்னா கிளியரா தெரியுதுல்ல டிஸ்கண்டினியூஷன் சொல்லிட்டு. ஓகே ஓகே, இங்க பாருங்க. at x equal to 0 என்ன வேல்யூ கிடைக்குது? 0. x greater than 0 பாசிட்டிவ் x ஆக்சிஸ் சொல்றேன்.
பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸஸ் என்ன வேல்யூ கிடைக்குது? +1 கிடைக்குதா? அதாவது 1 யூனிட். 1 மேலே வந்து ஹோல் இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி இது வந்து +1. எக்ஸ் லெஸ் தென் 0ல -1 வருதா? -1 இதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹோல் இருக்கு. ஓகே, ஸோ கிளியரா கிராஃப்ல என்ன தெரியுது? at x equal to 0 it is discontinuous. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் ஓகே போதும். ஓகே, மற்றலாம் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இப்போ நான் எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். சரியா? இதுதான் வந்து கேட்பாங்க. ஓகே, 1 மார்க்ஸில் இந்த மாதிரி டைப் தான். ஒரு ஃபங்க்ஷன் இந்த இப்போ நான் கொடுத்துடல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் போட்டு நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு இட் இஸ் கண்டினியூஸ்னு கொடுத்துருவாங்க. கண்டினியூஸ்னு கொடுத்து சம் வேரியபிள்ஸ் உள்ளே இருக்கும் அந்த ஃபங்க்ஷனில், அந்த வேரியபிளோட வேல்யூ கேட்பாங்க. ஓகே, இதான் எம்சிக்யூ டைப்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ பாருங்க, கொஷின்லேயே நம்ம சால்வ் பண்ணிட்டு போகலாம். கொஷின் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. என்சிஆர்டி 5.1ல் தான். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கே காஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தரமா சால்வ் பண்ணலாம். கே காஸ் எக்ஸ் பை பை மைனஸ் 2x. பை மைனஸ் 2x when x not equal to pi by 2. x not equal to pi by 2. When x equals to pi by 2, three. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். புரியுதா? ஸோ ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து பை பை 2 தான் டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 இந்த 3 வேல்யூஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் தானே? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ரைட் ஹேண்ட் லிமிட், லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு பை பை 2 ப்ளஸ், கரெக்டா? பை பை 2 ப்ளஸில் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது? கே காஸ் எக்ஸ் பை பை மைனஸ் 2x தானே? பிகாஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2ல் மட்டும்தான் 3, மற்ற எந்த வேல்யூ எடுத்தாலும் கே காஸ் எக்ஸ் பை பை மைனஸ் 2x. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் டர்னிங் டு பை பை 2 ப்ளஸ் ஹெச். சரியா? இப்போ காஸ் தீட்டா இருக்குல்ல, காஸ் எக்ஸ், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சைனா மாத்துறேன். ஓகே, இல்லை நீங்கள் மாற்ற வேணாம், ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 ப்ளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கே இன்டூ காஸ் ஆஃப்
pi by 2 plus h divided by pi minus 2 into x ஓட வேல்யூ என்னது pi by 2 plus h ஓகே இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா லிமிட் h tending to 0 cos of 90 plus theta என்னது cos of 90 plus தான் செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவா இருக்கும் சைனா மாறிடுமா k sin h ஓகே டிவைடட் பை இங்க வந்து 2 மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே pi minus 2 கேன்சல் ஸோ மைனஸ் பை வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் h வரும் சரியா ஒரு நிமிஷம் cos of 90 plus theta செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் வந்து நெகட்டிவ் தானே மைனஸ் ஓகே நியூமரேட்டர்ல மைனஸ் வரும் கீழே பிளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆகிடும் ஓகே இப்போ என்கிட்ட என்ன இருக்கு லிமிட் h tending to 0 மைனஸ் சைன் h பை மைனஸ் h மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் h பை h இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்ம் நான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தானே சாரி லிமிட்ஸ்ல கொடுத்துருந்தானே ஓகே லிமிட் x tending to 0 sin x by x லிமிட் x tending to a sin of fx by f of x equal to 1 புரியுதா பேசிக்கலா லிமிட் x tending to 0 sin x by x னா 1 புரியுதா ஓகே இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க தேவையில்ல நான் வந்து at x equal to pi by 2 ஓகே at x equal to pi by 2 என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்குறேன் f of pi by 2 என்னது xக்கு pi by 2 போட்டா 3 கிடைக்குதா ஏய் கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் இங்க k இருக்குல்ல k மல்டிப்ளை வித் k 1 into k 1 into k அப்படின்னா k வரும் ஓகே இப்போ f of pi by 2 3 அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் அப்புறம் f of pi by 2 ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கும் கரெக்ட் f of pi by 2 என்னது ஓகே 3 equal to 1 into k அப்போ k ஓட வேல்யூ என்னது pi by 2ல 3 வருதா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒன் மினிட் ஓகே ரொம்ப மெஸ்ஸியாக எழுதியிருக்கேன் நம்ம ரிலாக்ஸ்டாக எழுதலாம் ஒன் மினிட் கைஸ் சி ப்ராப்பராக எழுதுறேன் பாருங்க ஈக்குவல் டு k into cos of 90 plus theta அப்படின்னா மைனஸ் சைன் theta ஓகே லிமிட் h tending to 0 minus k sin h கால்குலேஷன் நீங்க பண்ணுங்க நீங்க 2 உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா பிளஸ் பை மைனஸ் பை கேன்சல் ஆயிடும் மைனஸ் 2 இன்டூ ஹெச் வந்து மைனஸ் 2h வரும் ஓகே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் இங்க பாருங்க k by 2 கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்து லிமிட்ல இருந்து வெளியே எடுத்துறேன் ஏன்னா கான்ஸ்டன்ட் தானே லிமிட் h tending to 0 sin h by h இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் லிமிட் h tending to 0 sin h by h என்னது 1 into k by 2 என்னது k by 2 புரியுதா ஓகே இப்போ f of pi by 2 என்னன்னு பார்க்கலாம் f of pi by 2 equal to 3 இது continuous function so right hand limit and f of pi by 2 equal இருக்கும் so 3 equal to k by 2 அப்ப k ஓட வேல்யூ என்னது 3 into 2 3 into 2 6 இது ஆன்சர் புரியுதா காப்பி பண்ணிக்கோங்க நீங்க சால்வ் பண்ணப்ப நீட்டா சால்வ் பண்ணுங்க கிரிக்கெட்டே இருந்தா அப்படிதான் ஏன்னா கால்குலேஷன் மிஸ்டேக் ஆயிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 28 இங்க செட் அதே 5.1ல தான் f of x equal to
kx plus 1 3x minus 5 x less than or equal to 5 x greater than 5. ஓகே, இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், கேயோட வேல்யூ கேட்குறாங்க. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதே தான் சிம்பிள். நீங்கள் மூணுமே கண்டுபிடிக்க தேவை. எதர் ரைட் ஹேண்ட் லிமிட், எதர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், எனி ஒன் கண்டுபிடிச்சி எஃப் ஆஃப் இங்கே வந்து 5 தானே, ஸோ எஃப் ஆஃப் 5 ரெண்டுத்துல ஈக்குவேட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் 5 என்னது? இங்கே பாருங்க, இதுதானே மேலே இருக்கிறது தானே, x less than or equal to 5. ஸோ x equal to 5 னா என்னது? kx plus 1. புரியுதா? kx plus 1 னா k into x ஓட வேல்யூ 5 plus 1. ஸோ 5k plus 1 வருதா? 5k plus 1. இப்போ நான் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது? லிமிட் extending to 5 plus 5 plus f of x. இப்போ லிமிட் 5 பிளஸ்னா என்னது? 5 plus h தானே. ஓகே, f of x என்ன வரும்? 5 plus h. 5 plus h அப்படின்னா 5 விட கொஞ்சம் கிரேட்டரா இருக்கு. கரெக்டா? அப்போ x greater than 5 கண்டிஷனல் தானே வருது. 3x minus 5. ஓகே, இப்போ xக்கு 5 plus h சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லிமிட் h tending to 0. இப்போ h தானே இருக்கு. h tending to 0 3 into 5 plus h minus 5. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹெச்சுக்கு வேல்யூ போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஹெச்சுக்கு வேல்யூ போட்டுருங்க. ஹெச்சுக்கள் 0 போட்டால் என்ன ஆகும்? இந்த டைம் 0 ஆகிடுமா? ஸோ 3 into 5 plus 0 என்னது? 3 into 5 15, 15 minus 5 10. ஓகே, 10. இப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா? இம்ப்ளைஸ் 10 equal to 5k plus 1. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 6/5 வரும். Ten minus 1 9. Okay, 9/5. Okay, 15 minus 5 10. 5k plus 1 5k plus 1 9. Okay, 10 minus 9 9/5. Okay, fine. Okay, the answer. இப்போ next question பாருங்க. Question number 20. Sorry, question number 30. Okay, இந்த question நான் சால்வ் பண்றேன், கவனிங்க. f of x equal to okay 5ax plus b (21). conditions வந்து பாத்தீங்கன்னா x less than or equal to 2, x less than or equal to 2, 2 less than x less than 10, x greater than or equal to 10. ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூஸ் கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் b. ஓகேவா? ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ரெண்டு பாயிண்ட் இருக்கு தானே. இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க தான். x equal to 2ல கண்டினியூஸா இருக்கும், x equal to 10ல கண்டினியூஸா இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி a b வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் x equal to 2ல நம்ம பார்க்கலாம். ஓகே, at x equal to 2, at x equal to 2 வந்து என்னது? கண்டினியூஸ் தான், ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். 2னா என்னது? ஃபர்ஸ்ட் நான் f of 2 கண்டுபிடிக்கிறேன். f of 2 வந்து என்னது? 5 தானே, பிகாஸ் x less than or equal to 2 வந்து 5 தான். ஸோ x equal to 2ன்ற கண்டிஷனில் 5 வேல்யூ தான் வரும். ஸோ f of 2 வந்து 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். x equal to 2ல ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா லிமிட் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறோம்ல. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 plus h
எஃப் ஆஃப் எக்ஸ் 2 விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா செகண்ட் கேஸ் தானே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகே, இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க எக்ஸுக்கு 2 ப்ளஸ் ஹெச்னு. லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 ஏ இன்டூ எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் பி. இப்போ ஹெச்சுக்கு 0ன்னு போடுங்க. 2a ப்ளஸ் பி. கரெக்ட், 2a ப்ளஸ் பி. இதை அப்படியே வச்சுக்கலாம். புரியுதா? 2a ப்ளஸ் பி. இப்போ பாருங்களேன், 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. கரெக்டா? ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகே, சாரி, கொஞ்சம் கோல்டு இருக்கா, அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட், at x equal to at x equal to 10. at x equal to 10ல first f of 10 கண்டுபிடிக்கிறேன். f of 10 என்ன வரும்? f of 10 ax plus b தானே? நோ, 21. ஓகே, 21 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 10 மைனஸ், கரெக்டாக 10 விட கொஞ்சம் கம்மி, 10 மைனஸ் ஹெச் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 10 மைனஸ் ஹெச். ஸோ 10 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் அது? எக்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கு, சாரி 10 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுதானே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே? எக்ஸ் லெஸ் தென் 10. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ நீங்கள் வேல்யூ போடுங்க எக்ஸ் ஈக்குவல் 10 மைனஸ் ஹெச்னு. லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 ஏ இன்டூ எக்ஸோட வேல்யூ 10 மைனஸ் ஹெச் ப்ளஸ் பி. இப்போ பாருங்க. ஓகே, இப்போ ஹெச்சுக்கு 0ன்னு போடுங்க. ஏ இன்டூ 10 மைனஸ் 0 என்னது? 10 தான். ப்ளஸ் பி, 10a ப்ளஸ் பி. இது இம்பார்ட்டன்ட். சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 10ல கண்டினியூஸ்ன்னு சொல்றதுனால 10a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 21. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன கிடைச்சிச்சு? 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. 2a plus b equal to 5. இது equation number 1. ரெண்டுத்தையும் நீங்க சால்வ் பண்ணீங்க என்ன கிடைக்கும்? subtract 2 minus 1. ஓகே, 10a minus 2a வந்து 9a. 9a equal to 21 minus 5 என்னது? 20 minus 1 second. 2a plus b equal to 5. Question correct of 21. X greater than or equal to 10. 21. Okay, 10a plus b. 10a plus b. ஓகே, கரெக்ட் தான். பாருங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10a மைனஸ் 2a 8a, b மைனஸ் b 0 ஈக்குவல் டு 16. சரியா? ஏயோட வேல்யூ 2 கிடைக்கும். நீங்கள் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா பியோட வேல்யூ 1 கிடைக்கும். ஓகே, 2னா 2, 5 minus 2 3, 4, 5 minus 4. ஓகே, கரெக்ட். a equal to 2, b equal to 1. இதான் ஆன்சர். புரியுதா? திரும்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் நானே சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். Question number
18. ஓகே, மேபி உங்கள் ப்ரீ போர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஏன் ப்ரீ போர்ட்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க நான் படிக்கிறப்போ. f of x equal to lambda into x square minus 2x x less than or equal to 0 for x greater than 0 4x plus 1 4x plus 1. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்னா லேம்டா வேல்யூ கேட்குறாங்க தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், f of 0 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா f of 0 தான் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன் சேஞ்சிங் பாயிண்ட். ஸோ அங்கே தான் வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே கண்டுபிடிக்கிறேன். f of 0னா என்னது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தானே. லேம்டா இன்டூ 0 ஸ்கொயர்னா 0 மைனஸ் 2 இன்டூ 0 0. அப்போது லேம்டா இன்டூ 0 என்னது 0 தானே. f of 0 0. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா, ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 plus h. ஓகே, ஃபங்க்ஷன் என்னது 0 விட கொஞ்சம் அதிகம், அதாவது x greater than 0 செகண்ட் ஃபார்முலா தானே 4x plus 1. இப்போ xக்கு 0 plus h சாரி 0 plus hனா h தானே. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு h 4x plus 1. இப்போ x இருக்கிற பிளேஸ்ல h போடுங்க. லிமிட் h டெண்டிங் டு 0 4h plus 1. இப்போ hக்கு 0 போடுங்க. 4 into 0 0 0 plus 1 1. ஸோ கிளியராக என்ன தெரியுது, ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து 1, f of 0 வந்து 0. ஸோ நீங்கள் லேம்டாக்கு என்ன வேல்யூ போட்டாலும் சரி 1 இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்ட். நீங்கள் லேம்டா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், லேம்டா வேல்யூவை 1 இஸ் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து எப்பவுமே வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது கரெக்டா, டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன பண்ணாலும் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மாறாது. ஓகேவா, அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னது, ஓகே no value of lambda makes f of x continuous. ஓகேவா, no values இதான் ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கு சரியா. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா வெயிட் கேஸ், ரெட் வேணாம் உங்களுக்கு தெரியாது, நான் ஆரஞ்சு தரேன். ஓகே, ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 5 to 17. கொஷின் நம்பர் 5லேருந்து 17, தென் 23 to 30. நீங்கள் ஜஸ்ட் என் கிளாஸ் ஒர்க் அப்புறம் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் மட்டும் சால்வ் பண்ணால் கம்ப்ளீட் என்சிஆர்டி சால்வ் பண்ணிடலாம். என்சிஆர்டிலே தேவையில்லாதெல்லாம் சிலது இருக்குது, அதெல்லாம் நான் வந்து பிரேக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படியே சலிச்சு எடுத்து வந்திருக்கேன் அப்படியே பக்காவா. ஓகேவா, நீங்கள் இதை மட்டும் தான் சால்வ் பண்ணணும், நீங்கள் கம்ப்ளீட் என்சிஆர்டி சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, 5லேருந்து 17, 23லேருந்து 30 இது வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். பிகாஸ் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். எனிவே ப்ராக்டிஸ் செஷன் இருக்குது, நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், டோன்ட் வரி. ஓகே, இது வந்து பேசிக்கலி டைப் 2. இப்போ டைப் 3 இருக்குது சரியா. டைப் 3 ஸோ வரி பண்ணாதீங்க. டைப் 3 என்ன அப்படின்னா continuity of composite functions. ஓகே, continuity of composite functions இதான் பார்த்தீங்கன்னா டைப் 3 சரியா. ஸோ பேசிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், எஃப்னு ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ காம்போசிட்னா எஃப்
சர்க்கிள் ஜி, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது நம்ம ஜி சர்க்கிள் எஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், இதுதான் பண்ணா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். புரியுதா? இப்போ எப்படி சொல்றது? சைன் எக்ஸ்னா ஒரு ஃபங்க்ஷன் தானே, அதே சைன் ஆஃப் மாட் எக்ஸ், மாட் ஆஃப் சைன் எக்ஸ், இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்ட்? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இதெல்லாம் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள். இப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூட்டிக்கு ஒரு ரிசல்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா இஃப் f of x is continuous, இப்போ நம்ம ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுக்கல. சரியா? ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் x ஈக்குவல் டு சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இஃப் f of x is continuous at x equal to c and g of x is continuous at f of c, ஓகேவா? f of c, f of c வேற ஏதோ ஒரு பாயிண்ட். கரெக்ட்? ஓகே, தென் g of f of x is continuous. புரியல தானே? ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆக்சுவல் டெஃபினேஷன் வேணாம். இப்போ இஃப் f of x is continuous, ஓகே, on real numbers, okay, g of x is continuous on real numbers, then, okay, then f circle g இருக்குல்ல, f of g of x and g of f of x என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகே, காம்போசிட். ஆனால் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். ரியல் நம்பர்ஸில் கம்ப்ளீட் கண்டினியூஸாக இருக்கணும். g of f of x, ஓகே. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் உள்ள இன்னொரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஹோல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதுதான் ஐடியா. புரியுதா? இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கலாம். வெரி செகண்ட், என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஒய்ன்னு சொல்லிட்டு, ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f of x equal to sin xன்னு ஒரு ஃபங்க்ஷன், g of xன்னு ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ f of gனா என்னது? f of g of x தானே. நீங்க மேக் பண்ணணும் இதை. fனா என்னது? sin of sin x, சைனுக்குள்ள g of x இருக்கு, x இருக்க பிளேஸ்ல g of x. g of x என்னது? x ஸ்கொயர் தானே, sin x ஸ்கொயர். ஸோ அப்போ f of g தானே, f of g தான் sin of x ஸ்கொயர். கரெக்ட்? நீங்க sin x, f of x வந்து கண்டினியூஸ், g of x வந்து கண்டினியூஸ். ஸோ f of g கண்டினியூஸ் தானே, காம்போசிட் தியரம் படி கண்டினியூஸ். கரெக்ட்? ஸோ f of g என்னது? y equal to sin x square தானே. therefore y equal to sin x square is sin of x square is continuous. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள், cos of mod x, ஓகே, equal to y. இதுவும் அதே தான் ஆல்மோஸ்ட். ஓகே, என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, லைக் f of x வெளியே இருக்க ஃபங்க்ஷன் cos x ஃபங்க்ஷன் தானே, cos x உள்ள தான் mod x இருக்கு. ஸோ g of x வந்து mod x னு வச்சுக்கலாம். இப்போ f of g னா என்னது?
எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு. எஃப்னா காஸ் எக்ஸ், காஸ்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்னது மாட் எக்ஸ். ஸோ காஸ் ஆஃப் மேட் எக்ஸ் வந்துருச்சா எஃப் ஆஃப் ஜி. ஸோ நமக்கு தெரியும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் மாட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஜினா என்னது காஸ் ஆஃப் மாட் எக்ஸ் தானே. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் ஜி எஃப் ஆஃப் ஜி இஸ் கண்டினியூஸ். கரெக்டா? காம்போசிட் தியரம் யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகே, எஃப் ஆஃப் ஜி இஸ் கண்டினியூஸ். எஃப் ஆஃப் ஜினா என்னது காஸ் ஆஃப் மாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். புரியுதா? இதுதான் டைப் 3. ஓகேவா? ஸோ டைப் 3 நான் ஒரு சில கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. டைப் 1ல ஒரு ஹோம்ஒர்க் கொஷின், டைப் 3ல ஆல்மோஸ்ட் 3, 7, 10 to 15 கொஷின்ஸ், அப்புறம் இதில் சம் கொஷின்ஸ். ஓகே, அரல்ஸ் வெயிட், நான் கொஷின்ஸ் நான் செப்பரேட்டாகவே எழுதுறேன். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் லாஸ்ட்டாக காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நான் ஹோம்ஒர்க் தரதுக்கு முன்னாடி அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் கண்டினியூட்டி சாப்டர். சரியா? ஸோ சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் எப்படி சொல்கிறது, சிபிஎஸ்சி கன்ஃபைனாக தான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் ஜட்ஜ் மீ. ஓகே, சிபிஎஸ்சி கன்ஃபைனாக நான் டீச் பண்ணியிருக்கேன் இவ்வளோவும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் இருக்க போகுது. ஓகே, இந்த செஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். தென் இந்த எம்சிக்யூஸ் இருக்குல்ல, ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், லிமிட்ஸ் நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது லிமிட்ஸ்லாம், அதை அப்படி ஒரு 5 செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ். ஓகே, அதில் நீங்கள் பார்த்தா டைம் கன்செப்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நிறைய எப்படி சொல்கிறதுனா லைக் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி பை சண்டே. ஓகே, யா சண்டே ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டி ஃபைண்டிங் ஏ வேல்யூ பி வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க ட்ரிக்ஸ் வச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்களே தேங்க் பண்ணுவீங்க இவ்வளோ ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, கீப் தட் அசைடு. ஹோம்ஒர்க் கொஷின் பார்க்கலாம். ஹோம்ஒர்க் கொஷின் பாருங்க. டைப் 1, டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல see everything. ஓகே, எக்ஸசைஸ் 5.1ல 20, 21 ஐ திங்க் ஸோ 20, 21, 34 நான் சால்வ் பண்ணிட்டேன். எதுக்கும் நீங்கள் அகைன் சால்வ் பண்ணுங்க. சரியா? டைப் 2. ஓகே, டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 5லேருந்து 18, 5 to 18 ஒன்ஸ் அகைன் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 5 to 18, தென் 23 to 30. அது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் 12, 11, 10. ஓகே, 10, 11, 12. ஓகே, இந்த 3 எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் 12. டைப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல 31, 32, 33. ஓகேவா? இந்த கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் கொஷின்ஸில் 19, 20. ஓகேவா? டைப் 2 இருக்குல்ல, இதுதான் பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் பண்ண வேண்டியதில் சிம்பிள், நோட்ஸை படிக்கணும், அதில் இருக்க கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஓகே, என் நோட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே கம்ப்ளீட் என்சிஆர்டி சால்வ் ஆகிடும். பிகாஸ் நான் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் மோஸ்ட்லி என்சிஆர்டியில் கொடுப்பேன், ஹோம்ஒர்க் கொஷின் என்சிஆர் தான் கொடுப்பேன். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் ஆடி ஷமா, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், தென் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செஷனில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகேவா? டோன்ட் வரி, அதெல்லாம் டைம் இருக்குது. ஓகே, ஓகே, பை பை.